गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपाकुरु देव मम राम राम वेलकम टू भोजनालय तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி நல்லா சூப்பரா பச்சை சுண்டைக்காய் இது நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பச்சை சுண்டைக்காயை வச்சு நல்ல உப்பு புளிப்பு காரமா ஒரு வத்த குழம்பு பண்ணி காமிக்க போறேன் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்ல போற ரெசிபிஸ் எல்லாமே ட்ரெடிஷனல் நோ ஆனியன் நோ garlic ரெசிபிஸ் தான் சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னா தெரியாதவங்களுக்காக நான் இத சொல்றேன் நோட்டிஃபிகேஷன் ஐகானும் கிளிக் பண்ணி வெச்சிட்டேன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே வரும் புதுசா வீடியோஸ் போடும்போது சோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டைக்காய் உங்களுக்கு இது பார்த்தா தெரியும் காம்பை வந்து நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வகுந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்பதான் நமக்கு இதுல உப்பு காரம் பிடிக்கும் சோ வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இல்லனா கருத்து போய்டும் இத வச்சு தான் நம்ம இப்போ வத்த குழம்பு பண்ண போறோம் வத்த குழம்புக்கு ஆல்ரெடி இழுப்பு சட்டி நான் காய வச்சிருக்கேன் இதுல நல்லா கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுட்டோம்னா தான் குழம்புக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் அதுக்குள்ள எண்ணெய் காயறதுக்குள்ள பாருங்க நான் புளி ஆல்ரெடி தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு நான் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ண போறேன் சோ அதனால இது நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இத கரைச்சின்றலாம் இப்போ பார்த்தேன்னா நம்ம விட்ட நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுது இதுல கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சின்னு இருக்கு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெந்தயம் தான் வந்து நல்ல வத்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வாசனையும் கொடுக்கும் வரமிளகா காஞ்ச மிளகா ஒரு 2-3 சேர்த்துக்கிறேன் இப்போ மிளகா போட்டாச்சு மிளகா செவந்த உடனே பொதுவாக நம்ம வத்த குழம்பு பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு பருப்பு வகை சேர்ப்போம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் நம்ம அது குழம்புக்கு அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் பருப்பு வகைகள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அதையும் சேர்த்துக்கிறேன் பருப்பு செவக்கட்டும் நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை தான் நமக்கு வத்த குழம்புக்கு வாசனையே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் நறுக்கி போட்டு வச்சிருக்க சுண்டைக்காயும் அப்படியே மெதுவா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச சுண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு இதுல நெக்ஸ்ட் குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு பெருங்காயம் தாளிச்சுக்கலாம் நான் இன்னைக்கு தூள் பெருங்காயம் தான் என்கிட்ட இருக்கு அதனால தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ சப்போஸ் நீங்க கட்டி பெருங்காயம் இருக்குன்னா கட்டி பெருங்காயம் போட்டுட்டேன்னா நல்ல வாசனையா இருக்கும் நெக்ஸ்ட் கொஞ்சமா கலர் கொடுக்கிறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடியிலே மஞ்சள் பொடி இருக்கும் இருந்தாலும் ஜஸ்ட் கலர் கொடுக்கிறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் பொடி நம்ம ஆத்துல அரைக்கிற நார்மல் சாம்பார் பொடி சாம்பாருக்கு போடுவோம் இல்லையா அந்த சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களோட சாம்பார் பொடி எவ்வளோ காரம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி அந்த எண்ணெயில 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் பச்சை ஸ்மெல் போயிடும் அவ்வளோதான் பாருங்க எண்ணெயில அப்படியே எப்படி ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் சக்கை இல்லாம அப்படியே சேர்த்துடலாம் கொஞ்சம் கெட்டியமா கரைச்சுட்டேன்னா சீக்கிரமா குழம்பு கொதிச்சிடும் ரொம்ப தண்ணியா போயிடுதுன்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு நாழி ஆகும் வேற ஒண்ணுமே இல்லை
அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் 2வது தடவை கரைச்சி விட போகிறேன். இன்னும் கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துண்டாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு திக்காகி வரும்பொழுது நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஸோ கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா, கொத்தமல்லி வேற கடலைப்பருப்பு தனியா இது 3 நம்ம மிளகாய் வத்தலோட வறுத்து பொடி பண்ணின அந்த பொடி ஒரே ஒரு குட்டி டீஸ்பூனால் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதையும் சேர்த்துன்ட்டு இப்போ இதுக்கு வெறும் வாணலியில் வறுத்து அரைச்ச வெந்தய பொடி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தய பொடி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்கக்கூடாது, அப்புறம் திதிச்சு போயிடும் குழம்பு. அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த வெல்லம். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். ஸோ 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுத்து. எப்படி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குன்னு. இந்த நல்லெண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா தான் இந்த குழம்பு நல்ல ஒரு திக்காகும், டேஸ்ட்டு கிடைக்கும். சொட்டு விட்டுண்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா கூட நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் நாளையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுவே கெட்டி ஆகிடும். ஏன்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். சூப்பரான சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. நல்ல சூப்பரான எண்ணெய் மிதக்க மிதக்க உப்பு புளிப்பு காரம் அந்த சுண்டைக்காயோடைய துவர்ப்போட செம்ம சூப்பரான பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுது. ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு சுண்டைக்காய் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி போட்டுண்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். சுடுற சாதத்தில் இல்லை நெய் பிடிக்கும்னா நெய் விட்டுக்கலாம். பட் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். நம்மளே இதில் நிறைய எண்ணெய் விட்டு தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா திரும்ப எண்ணெயோ நெய்யோ என்ன பிடிக்குமோ விட்டுண்டு சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு ஒரு அப்பளம், சுட்ட அப்பளாமோ இல்லை பொரிச்ச அப்பளாமோ இல்லைனா ஒரு தேங்காய் போட்ட கறி பெஸ்ட் எவர் காம்பினேஷன். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். தெரியாத வாளுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் தான் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ. இது நல்ல புளிக்காய்ச்சல் மாதிரி கெட்டியமாக இருக்கிறதுனால நமக்கு நாள்பட வச்சிருந்து கூட சாப்பிட்லாம். ஸோ பத்து இல்லாமல் நீங்கள் பண்ணி வச்சுட்டேல் அப்படின்னா இறக்கி வச்சுட்டு உப்பு போட்டு பண்ணி வச்சுட்டேல்னா கூட நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழைய சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே பெஸ்ட் எவர் காம்பினேஷன். இட்லி தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.